கோவை அருகே உயிரிழந்த காட்டு யானையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் புதைக்கப்பட்டது. அதன் குட்டி யானையின் 2 நாள் பாச போராட்டம் முடிவுக்கு வந்தது. கோவை நரசிபுரம் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று உயிரிழந்தது. உடலை நெருங்க விடாமல் அதன் குட்டி யானை கடந்த 2 நாட்களாக நின்றிருந்தது. இதனால் வனத்துறையினரும் கால்நடை மருத்துவர்களும் யானையின் உடல் அருகே செல்ல முடியவில்லை. இந்நிலையில் கும்கி யானையை வரவழைத்து குட்டி யானையை அப்புறப்படுத்தும் முயற்சிகள் தோல்வியடைந்தன. இதையடுத்து வனத்துறையினர் 25 பேர் தீவிர முயற்சி மேற்கொண்டு குட்டி யானையை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டினர். இறந்து கிடந்த யானையின் உடல் அருகே JCB இயந்திரம் மூலம் மிகப்பெரிய பள்ளம் தோண்டப்பட்டது. கால்நடை மருத்துவ குழுவினர் 3 பேர் யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். பின்னர் யானையின் உடல் அக்குழிக்குள் புதைக்கப்பட்டது. இதன் மூலம் குட்டி யானையின் 2 நாள் பாச போராட்டம் முடிவுக்கு வந்தது. ரத்த கசிவே யானையின் உயிரிழப்புக்கு காரணம் என்றும் துரத்திவிடப்பட்ட குட்டி யானையை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழே விழுந்ததுல உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி இறந்திருக்கு அனிமல். உள்ள ரிப் ஃபிராக்சர் ஆகி உள்ள வந்துட்டு லங் பங்க்சர் ஆகி உள்ள தொராசிக் கேவிட்டி ஃபுல்லா ப்ளீடிங். அதனால உடம்புல ரத்தம் எல்லாம் உள்ள போனதுனால அனிமல் இறந்திருக்கு. குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு வந்துட்டு அதுக்கான உணவு தண்ணீர் அதாவது தேவைகளை வெளியில இருக்கிற வரைக்கும் RFக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம். அந்த டீம் வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டா அதை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு 13 மெம்பர் ஹர்டு வந்து உள்ள இருக்கு. அந்த ஹர்ட்ல போய் இது ஜாயின் பண்ற வரைக்கும் அவங்கள அந்த டீம் வந்து இந்த ஒர்க்குக்காகவே டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இதனிடையே கிருஷ்ணகிரி ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும்போது பேருந்து மோதியதில் யானை படுகாயமடைந்தது. அந்த யானை சிகிச்சைக்காக முதுமலை சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி யானை இன்று இறந்தது. அடுத்தடுத்து யானைகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் விலங்குகள் நல ஆர்வலர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.